ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இன்னைக்கு என்னுடைய குலசாமி கோயிலுக்கு தாங்க போனோம். பொன் அரிய சுவாமிங்க. பஸ்ல தாங்க போனேன். சூப்பரா இருந்துச்சுங்க போற வழியெல்லாம். ஆக்சுவலா இந்த பிளேஸ் வந்து மானாமதுரை பக்கத்துல இருக்குங்க. போறது இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப ரம்மியமா இருக்கும். மரங்கள்லாம் நிறைய அடர்ந்து இருக்கும். புளிய மரம் நிறைய இருக்குங்க. முந்தியெல்லாம் நாங்க வேன் எடுத்து வரும்போது எங்க வீட்டு குழந்தைங்க எல்லாம் அந்த புளியங்காய் பறிச்சு விளையாடின இந்த ஞாபகம் எல்லாம் வந்தது. பார்த்துக்கிட்டே போனேங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். சுத்தி வயக்காடா இருந்தது. அறுவடை செஞ்சுட்டாங்களோ என்னமோ, ஒன்னும் வயக்காட்டுல ஒன்னும் காணோம். வாங்க இப்ப நம்ம கோயில ரீச் ஆயிட்டோம். இங்க இருக்கு பாருங்க நம்ம கோயில். ரொம்ப ரொம்ப அழகான கோயில், அமைதியான கோயில், ரொம்ப பழமை வாய்ந்தது சொல்ல போனா. ஒரு வழியா கோயிலுக்கு வந்துட்டோங்க. இப்ப வாங்க நம்ம கோயிலுக்குள்ள போகலாம். உள்ள போனதுமே வலது பக்கம் வீரபத்ரகாளி அம்மன் இருப்பாங்க. அவங்கள வணங்கிட்டு அடுத்து நம்ம குலசாமி கோயிலுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும்னு தம்ப்நெயில்ல பார்த்து வந்திருப்பீங்க. அது வேற ஒன்றும் இல்லைங்க, மாவிளக்கு தாங்க கொண்டு போகணும். பச்சரிசியை நல்லா அலசிட்டு அதை நல்ல ஒரு துணியில வந்து காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் அதை போட்டு அரைச்சிருங்க. அது கூட நல்ல இப்படி பவுடர் ஆனதும் அது கூட கொஞ்சமாக வெள்ளத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவிளக்கு ரெடி. இப்போ மாவிளக்கு வந்து ரெண்டையும் ஏற்றிக்கிறோம். ஏற்றிட்டு ஒன்று மாத்திரம் நம்ம வந்து எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிவிட்டு ஒன்று நம்ம கொண்டு வந்துடணும். இப்போ எண்ணெய் ஊற்றி அந்த விளக்கை ஏற்றணும்னா இழுப்ப எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இது மூணையும் கலந்து நம்ம ஏற்றணுங்க. மாவிளக்கை ஒன்று வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்து 3 நாள் தொடர்ச்சியாக நம்ம ஏற்றினோம்னா ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. பாய்.